அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி என்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். நிதி சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம்னா 10ல் கேது, 3ல் சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. 5ல் குரு இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது. மாத தொடக்கத்தில் 4ல் ராகு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் அமையுது. மாதத்தின் பிற்பகுதியில் 3ல் சூரியன் சஞ்சரிக்கிறதால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதகமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் 1, 2ல் சஞ்சரிக்கிறதால பேச்சில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். அரசு மூலம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்தில் தொழில் மூலம் செல்லக்கூடிய வெளியூர் பயணம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான மாதம். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதாலேயே பல சவால்களையும் நீங்கள் சமாளிக்க முடியும். பணியிடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய தனிமை கவனத்தை ஈர்க்கும். ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பின் உதவியோடு வரக்கூடிய சவால்களை எல்லாம் நீங்கள் சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான காலம். வேலை செய்கிறவங்கெல்லாம் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். அதே வேளையில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வெற்றிகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலெல்லாம் பொருளோட தரத்தை அறிஞ்சு ஏற்றுமதி செய்துக்கிறது நல்லது. எல்லா பணிகளையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு மேற்கொள்ளுவீங்க. அதன் மூலமே வெற்றி படிக்கட்டுகளில் ஏற இந்த மாதம் வழிவகுத்து கொடுக்கும். உங்களுக்கு 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால பணியில் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கவனக்குறைவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்ய இடத்துல உங்களுடைய வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய அளவுக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது தொழிலில் வரும். அதனால் ஒரு சிலர்லாம் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் மாதத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனோட தாக்கம் இருக்குது. 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதாலும் 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் அபரிவிதமான வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. அதனால் புதிதாக ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் முழுமையாக கவனத்தை செலுத்தி நல்ல கவனத்தோடு படிப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய திறனை வெளிப்படுத்தவும் தனுசு ராசி மாணவர்கள் யார் அப்படிங்கிற அடையாளம் காணவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் உறவுல நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல புரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம். தாய் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல வரலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம்
புதிதாக திருமணம் ஆயிருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்வில் அதிகம் காதல் அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும். சனி பகவான் நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஒரு சில நேரத்தில் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அதை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே இது மாதிரி உணவு பழக்க வழக்கம் குடிநீரிலெல்லாம் அதிக கவனம் செலுத்தணும். அதனால இந்த மாதத்துல இது தொடர்பான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். தொழிலெல்லாம் பல சவால்களை நீங்கள் உற்சாகத்தோடு எதிர்கொள்ளுவீங்க. உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மூலம் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடினமான உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பதட்டங்கள்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கடந்து போகிறது தான் நல்லது. நிதி சார்ந்த விஷயத்தில் எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே. தொழில் விரிவாக்கத்தை இந்த மாதத்தில் சற்று தள்ளி போடுவது தான் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். தற்போது இருக்கக்கூடிய தொழிலில் அதிக கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வருவீங்க. நோயற்ற வாழ்வு இருக்கும் அப்படின்னாலும் சிறு சிறு உடல் அசௌகரியங்கள் வரலாம். அவ்வப்போது ஓய்வெடுத்து கொள்வது, முறையான தூக்கத்தை பின்பற்றுறது நல்லது. ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது மனதுக்கு ஊட்டமளிக்கும். அதே மாதிரி தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துறது இந்த மாதத்தில் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிறது வரும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பாடங்களில் சிறு சிறு சந்தேகம் அப்படின்னாலும் உடனுக்குடன் அதை தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. பௌர்ணமி நாட்களில் தாயாருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. எல்லா வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.